வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட புது புது வீடியோஸ் வந்து உங்களோட கிடச்சிட்டே இருக்கும். எது குறித்து பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து வாழையை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழை வந்து எ ஏற்கனவே நம்ம சொல்லி அதை இன்சூரன்ஸ் காப்பீட்டில் கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபசல் பீமா இதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, வாழை வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வாழை வந்து ரொம்ப முக்கியமான பயிராக பார்க்கப்படுது. அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வாழைப்பழங்களை வந்து வாழை மண்டிகள்லாம் செயல்படுது. வாழை மண்டியில் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா, ரசாயன கற்களை வச்சு பழுக்க வைக்கக்கூடாது. அது வந்து ஊதுபத்தி, இலைத்தழை வச்சு தான் பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஏற்கனவே விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். அதனால் வந்து வாழை வந்து மிக முக்கியமான ஒரு பயிராக பார்க்கப்படுது. அது வந்து வனவிலங்குகளால, இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படும்போது வந்து அதுக்கு காப்பீடு வாங்குறதுக்கு வந்து ஃபசல் பீமா யோஜனால வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வந்த பேஷண்ட்டுகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, வெளியில ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க, பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வந்துருது. அந்த ஸ்டோன் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு ஜூஸ் வந்து மெயினாக தேவைப்படுது. அதனால் வாழைத்தண்டு ஜூஸ்ன்றது ரொம்ப அ மிக முக்கிய மருத்துவ குணம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, பச்சை வாழை, செவ்வாழை, கற்பூர வாழை, ஏலக்கி, மொந்த வாழை, அ ரசதாளி, அ செவ்வாழை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அ வாழை பயிர்களா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பச்சை வாழை. இதனால் வந்து அ வாழைய வந்து விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் வாங்கி கூட பயிரிட்டு அது அதுக்கு வந்து இன்சூரன்ஸும் காப்பீடு எடுத்து பயன்பெறுமாறு சிறிய விழிப்புணர்வு காணொலி வெளியிடுறோம். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து தேவைப்படுது. அதனால வந்து வாழை வந்து அதிகமா பயிரிடணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க் யூ.